ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேமுதிக தலைவரும் நிறுவனருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நுரையீரல் சுழற்சி காரணமாக உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. மக்களின் இதயங்களில் அழியாத தடம் பதித்தவர் விஜயகாந்த் என அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அனைவராலும் கேப்டன் என்று பாசத்தோடு அழைக்கப்பட்டு வந்தார். விஜயகாந்துக்கு கேப்டன் என்கிற பெயர் அடைமொழியாக அமைந்ததற்கு அவரது திரையுலக பயணத்தில் கண்ட வெற்றியே முக்கிய காரணமாக இருந்துள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரையில் நல்லவர், அரசியலில் வல்லவர் என விஜயகாந்த் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். கும்பக்கரை அருவியில் பயணி தவறவிட்ட தங்க மோதிரத்தை கண்டுபிடித்து ஒப்படைத்த வனத்துறை அதிகாரிகள். விஜயகாந்த் மறைவுக்கு தமிழக கவர்னர் RN ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து கோயம்பேட்டில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் மறைவிற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி இரங்கல் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, MGR காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று தனது மனிதநேய பண்பை வெளிப்படுத்தியுள்ளார். எளிய மக்களுக்கு உதவும் மனிதாபிமானம் கொண்டவர் விஜயகாந்த் என TTV தினகரன் புகழஞ்சலி செலுத்தினார். எங்களுக்காக உழைத்தவர் என படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்தாயின. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது. தேமுதிக தலைமையகத்தில் விஜயகாந்த் உடல் நாளை நல்லடக்கம் செய்ய உள்ளது. ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த். என் நண்பன் வாழ்க்கையை இயற்கை எடுத்துக்கொண்டது என விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். ஆந்திரா மாநிலம் அமலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகேஸ்வர ராவ். இவர் தனது குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் ஆந்திர MLAவின் உறவினர்கள் 6 பேர் பலியானார். ஒரே நாளில் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 702ஆக இந்தியாவில் பதிவாகியுள்ளது. மறைந்த விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் பாசத்துக்குரியவராகவே பார்க்கப்பட்டார். எங்களை விட்டு போயிட்டியே என்று கதறி அழுத தொண்டர்கள். அவமானங்களை புறக்கணித்து அடையாள சின்னமாக மாற்றிய கேப்டன் விஜயகாந்த். எதற்கும் அஞ்சாத துணிச்சல் என கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். எளிமை குறையாத மனிதர் விஜயகாந்த் என கனிமொழி MP புகழாரம். தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்பட்ட 40,000 டன் உப்பு மழை வெள்ளத்தில் கரைந்து வீணானது. தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவு திரையுலகில் ஒரு நடிகராய் உதயமாகி புரட்சி கலைஞராய் பெயரெடுத்து கேப்டன் என தலையெடுத்தவர் விஜயகாந்த் என நடிகர் T. ராஜேந்தர் புகழாரம். தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தான் முக்கியம். என்னால் தமிழக நிறுவனம் பாதிக்கப்படும் என்றால் அந்த விளம்பர படங்களில் நடிக்க மாட்டேன் என்று கூறி ரூபாய் 1 கோடி கொடுத்தும் கோகோ கோலா விளம்பரத்தில் நடிக்க மறுத்து அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தவர் விஜயகாந்த். பசிப்பினி தீர்த்த பொன்மனவள்ளல் விஜயகாந்த் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகழஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு என வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்படுகிறார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். நடிகராக இருந்து தமிழ்நாடு அரசியலில் எதிர்க்கட்சித் தலைவராக உருவெடுத்த விஜயகாந்த் தனித்துவ தடம் பதித்துள்ளார். இத்துடன் இந்த சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.